பிவிஆர் வந்து வடநாட்டுல இருந்து இங்க வந்து படம் பண்ணிட்டு நீ எங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்க 150 ஸ்கிரீன் வச்சிருக்க, ஒரு ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேன். ஒரு ஸ்கிரீன் கொடுக்கல பிவிஆர்ல. சென்னையில ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்கல பிவிஆர்ல. நீ ஏன்னா எங்கேயோ இருந்து வந்து இங்க வந்து தொழில் பண்றீங்க, எங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஐயோ தருது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்க இருக்கு? இந்த நாட்டுல எதுக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? ஒரு சங்கத்துல புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கா அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்கு. நான் அந்த சங்கத்துல பொறுப்புல தான் இருந்தேன். ஒன்னும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க, வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்க ஒரு சங்கம் இருக்கு. வருஷம் எலெக்ஷன்ல காசு கொண்டு வரான், ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரான். கொண்டு வந்து எலெக்ஷன் நிக்கிறேன். நின்று என்ன பண்றீங்க கேட்டா ஒண்ணும் இல்லை. எதுக்கு செலவு பண்றாங்க? எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க? ஏன்னா உறுப்பினர்ல காசு வாங்குறது, காசு கொடுக்குறா. உன்கிட்ட கேட்டாங்க காசு. நீ என்ன கிழிச்ச? நீ சொல்லி இப்ப கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பாக்குறீங்களா? என்ன நான் கிழிக்க போறேன்னு சொல்லு. நலிந்த தயாரிப்புகளுக்காக பண்றேன்னு சொல்றாங்க. என்ன நலிந்த தயாரிப்பு கிழிச்சாங்க? சொல்ல சொல்லுங்க. எவனா என்கிட்ட வந்து பேசுவோம். நலிந்த தயாரிப்பு என்ன கிழிச்சிருக்காங்க? இந்த 5 வருஷத்துல என்ன கிழிச்சாங்க? நலிந்த தயாரிப்பு ஒரு மானியம் வாங்கி கொடுக்க முடிச்சாங்கனால என்ன பண்ணாங்க? நலிந்த தயாரிப்பாளருக்கு படம் வரையா வளர்த்துக்காங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ல இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து உங்கள் முன்னே பார்க்கறதுக்கு இது நான் வந்து ஒரு 3-4 முறை வந்து தியேட்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது டேட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை, அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னன்னா ஒரு வருத்தமான செய்தி, இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா 27 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்கிரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அது பர்டிகுலரா பிவிஆர்ல வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம், இதுக்கு வந்து அவங்க வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேற மாநிலங்கள்ல அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆர்ல ஷோ கொடுக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.